friends, welcome to Beta Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிக்ஷனரி மெத்தட்ஸ். டிக்ஷனரியில நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மெத்தட் கீஸ். கீஸ்ன்ற மெத்தட் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுத்திருக்க டிக்ஷனரியில இருக்க எல்லா கீ எலமெண்ட் மட்டும் ஃபெட்ச் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற மெத்தட் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் அப்படின்றது டிக்ஷனரியில இருக்க வேல்யூஸ் பார்ட்டை மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஐட்டம்ஸ். ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்றது உங்களுடைய கீ வேல்யூ பேர் ரெண்டுமே கொடுக்கும், அஸ் அ டப்பிள் வேல்யூவா கொடுக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். எம்ப்ளாயி, நேம், விக்னேஷ் அண்ட் ஏஜ் கொடுக்குறோம். Department, marketing, and salary 34,000. String input அப்படின்றதுனால நம்ம எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்கோம், கோட்ஸ் யூஸ் கொடுத்துருக்கோம். Print of employee. ஸோ இப்போ நீங்க நார்மலா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் as it is பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீஸ் தனியா கெட் பண்றோம், அதே மாதிரி வேல்யூஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்க கீஸ் ஃபங்க்ஷன்ல கீஸ்ன்ற வேர்ட் வரும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய டிக்ஷனரியில இருக்க கீ எலிமெண்ட் மட்டும் கெட் பண்ணுது. ஸோ நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், சேலரி இதெல்லாம் தான் நம்மளுடைய டிக்ஷனரியில இருக்க கீஸ், அதை மட்டும் தனியா பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸை என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தனியா கொடுக்குது. நம்ம நெக்ஸ்ட் என்ன மெத்தட் பார்த்தோம், ஐட்டம்ஸ். ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய கீ வேல்யூ பேரை as a tuple எலமெண்டா கொடுக்கும். டிக்ட் ஐட்டம் அப்படின்ற வேர்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கீ வேல்யூ பேர் ஒவ்வொன்றும் ஒரு டப்பிள் சீக்வன்ஸா நமக்கு கொடுக்கும். ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் நான் கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த கெட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கீயை நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்றீங்களோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் காப்பி. எனக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்க டிக்ஷனரியோட எலமெண்ட் சேம் அதே ஒரு காப்பி வேணும் அப்படின்னா நம்ம இந்த காப்பி மெத்தட் யூஸ் பண்ணலாம். கிளியர். கிளியர் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்ஷனரியில இருக்க எல்லா எலமெண்ட்டையுமே ரிமூவ் பண்ணிடும். அதுதான் கிளியர் மெத்தட். எலமெண்ட்ல கெட் கீவேர்ட் யூஸ் பண்ணோம். ஸோ கெட் ஆஃப் என்ன கொடுக்குறோம், டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, மார்க்கெட்டிங். ஸோ அதை மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஒரு நியூவா நான் டிக்ஷனரி கிரியேட் பண்றேன் இஎம்பி அப்படின்ட்டு. ஸோ இது என்ன பண்றோம்னா, எம்ப்ளாயில இருக்க டீட்டெயில் எல்லாமே காப்பி கொடுக்கும். காப்பி கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இஎம்பியை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எம்ப்ளாயி டிக்ஷனரியில என்னென்னலாம் டீடைல்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இந்த இஎம்பின்ற இந்த நியூ டிக்ஷனரியிலும் பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து எம்ப்ளாயில இருக்க எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம், கிளியர் மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ கரெக்டா ரிமூவ் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒன் மோர் டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எம்ப்ளாயை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன இருக்கு, டிக்ஷனரியோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கு, அதுல இருந்து எலமெண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ கிளியர் மெத்தட் அப்படின்னு இருக்கு, அதுல எலமெண்ட்டை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும். டிக்ஷனரியில இருக்க ரிமைனிங் மெத்தட்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.